என்ன சாமி? பப்பாளியா எங்க இருக்கு? பாத்துட்டியா? எங்க பக்கத்து காட்டுல பப்பாளி பழம் பழுத்து இருந்ததுங்க. ருத்திகா பாப்பாவும் நானும் பறிக்கலான்னு போயிருந்தோம். ருத்திகா பாப்பாவுக்கு இந்த பப்பாளி பார்த்ததுமே ஆசை வந்துருச்சு. நாளா சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி மரம் எங்க இருக்குன்னு தேடி ஓடி போய் அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியாம பறிச்சுட்டு ஓடியாந்துருவாங்க. யார் யாரெல்லாம் என்ன மாதிரி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படி இன்னொரு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாங்காலாம் அப்படி கீழாப்புல கொத்து கொத்தா தொங்கிட்டு இருந்தது. சரி ஓகே, யாருக்கு தெரியாம ஒரு 2 ஆட்டையை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள பூந்துட்டாங்க. அங்க பாருங்க, ருத்திகா பாப்பாவுக்கு ஏற்ற அளவுக்கு மாங்காய் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. மாங்கானா யாருக்கு தாங்க பிடிக்காது? இப்ப மாங்காய் சீசன் இல்ல. திடீர்னு யாரா அவன் திருட்டு போய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலங்க. எங்க திருடலாம் வரலைங்க. உங்க காட்டுல மாங்காய் பொறுக்கிற வேலை தான் கொடுங்க, அப்படியே சேர்ந்து செஞ்சுட்டு போயிடுறேன். ஏதோ 10 5 கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓ அப்படியா, சரி தம்பி வேலை பொறுக்கி போடு, போகும்போது ஒரு 30 ரூபா வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. நல்ல வேலை திருட வந்தா அப்படிங்கறத கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா மாங்காய் மரத்திலே கட்டி வச்சு எடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த விஷயம் மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், பை.